முதலீடு பண்ணணும்னு ஆசை. ஆனா என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இல்லைன்னு நினைச்சு நீங்க இன்னும் தொடங்காம இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா பல பேரோட முதலீட்டு பயணத்தை தொடங்க வச்சது லட்சம் ரூபாய் இல்ல, வெறும் 500 ரூபாய். ஆமா, 500 ரூபாயிலேயே முதலீட்டை தொடங்க முடியும். அது எப்படி? அதுதான் எஸ்ஐபி. வாங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், இப்படி ஒவ்வொரு படியையும் கடந்து இப்போ முதலீட்டு உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். கடந்த வீடியோவில் காம்பவுண்டிங் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதை நடைமுறையில் எப்படி தொடங்குறதுன்னு பார்க்க போகிறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பற்றி பெரிய பெரிய சொற்கள் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுகிற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கவினுக்கும் ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு. முதலீடு பண்ணணும்னா நிறைய பணம் வேணும், அதனால ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் கொஞ்சம் சேமிச்ச பிறகு தொடங்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாதம் 500 ரூபாய் இருந்தாலே எஸ்ஐபி தொடங்க முடியும். எஸ்ஐபின்னு கேட்ட உடனே பெரிய விடயம்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப எளிமையான நடைமுறை. ஒவ்வொரு மாதமும் ஒரே தேதியில உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தானா ஒரு தொகை கழிக்கப்படும். அந்த தொகை மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யப்படும். அதுக்கு பதிலா உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். இவ்வளவுதான் எஸ்ஐபி. இப்போ முதன்மையான கேள்வி, எவ்வளவு பணம் வேணும்? பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் 500 ரூபாய் இருந்தாலே போதும். சில ஃபண்ட்ஸில் 100 ரூபாயில கூட தொடங்கலாம். அதனால பணம் அதிகமாக சேர்ந்த பிறகு தொடங்குறேன்னு சொல்லுற காரணம் இனி தேவையில்லை. ஒரு மாதம் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், மொபைல் ரீசார்ஜ், வீக்கெண்ட் வெளியே போகிறது, இப்படி பல விடயங்களுக்கு நாம் செலவு செய்கிறோம். அதே அளவுக்கு எஸ்ஐபிக்கும் ஒதுக்கலாம். வேறுபாடு என்னன்னா, அந்த செலவு அந்த நாளோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த 500 ரூபாய் உங்கள் எதிர்காலத்துக்காக வேலை செய்ய தொடங்கும். நிறைய பேர் பணம் சேர்ந்த பிறகுன்னு காத்திருப்பாங்க. ஆனால் காம்பவுண்டிங் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? நேரம் தான் முதன்மையானது. தொகை சின்னதாக இருக்கலாம், ஆனால் தொடக்கம் இன்னைக்கே இருக்கணும். நல்ல செய்தி என்னன்னா, எஸ்ஐபி தொடங்க பெரிய நடைமுறைகள் எதுவும் தேவையில்லை. பேன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், கேஒய்சி, இந்த 3 இருந்தாலே நீங்கள் தயார் தான். இன்னொரு தவறான எண்ணம், எஸ்ஐபி தொடங்கிட்டா நடுவில் நிறுத்த முடியாதா? முடியும். தேவைப்பட்டா பாஸ் பண்ணலாம், முழுசா நிறுத்தலாம். ஊதியம் அதிகமான பிறகு தொகையையும் கூட்டலாம். முடிவு முழுக்க முழுக்க உங்க கையில தான். எஸ்ஐபி தொடங்க 3 எளிய படிகள். முதல்ல கேஒய்சி முடிச்சுக்கோங்க. அடுத்தது உங்க இலக்குக்கு ஏற்ற ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. கடைசியா ஆட்டோ டெபிட் அமைச்சிட்டா ஒவ்வொரு மாதமும் முதலீடு தானா நடக்கும். ஒரே தடவையில பெரிய தொகை முதலீடு பண்ணும்போது மார்க்கெட் எந்த திசையில போகும்னு கணிக்கணும். அது எல்லாராலும் முடியாது. ஆனா எஸ்ஐபியில் ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்யறதால விலை ஏறினாலும் குறைஞ்சாலும் சராசரியா யூனிட்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஒரே நேரத்துல முழு இடர்பாட்டையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் குறையும். எஸ்ஐபியில் வெற்றி பெரிய தொகையால வராது, தொடர்ச்சியால வரும். சின்ன தொகை, நீண்ட காலம், நேரம், பொறுமை, இந்த 3ம் சேர்ந்தா அதுதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? எஸ்ஐபினா சின்ன தொகையிலேயே முதலீட்டை தொடங்குற வழி. 500 ரூபாய் இருந்தாலே தொடங்க முடியும். தேவைப்பட்டா பாஸ் பண்ணலாம். முதன்மையா தொடங்குறத மட்டும் தள்ளி போடாதீங்க. அடுத்த வீடியோவை தவற விடாதீங்க. ஏன்னா இப்போ எஸ்ஐபினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? நம்ம பணம் உண்மையில எங்க போகுது? அது பாதுகாப்பானதா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த வீடியோல எளிமையான பதில் கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலீட்டை தொடங்கணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.